சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக எஸ்டிபிஐயினுடைய அகில இந்திய தலைவர் KM ஃபைசி கைது செய்யப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையினரால். ஏற்கனவே பிப்ரவரி 28 அவருடைய வீடு முழுக்க ரெய்டு பண்ணியிருந்தாங்க. அதில் கிடைத்த ஆவணங்கள் அதனுடைய அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை நம்ம PFI அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது அந்த சமயத்திலேயே கூட SDBI அமைப்பை சார்ந்த பலர் NIA-வால் கைது செய்யப்பட்டதையும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ ருத்ரேஷ் அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் SDBI சார்ந்தவர்னு சொல்லிட்டு SDBI கைது செய்தது. இன்னும் சொல்லப்போனால் 2010 ஜோசப் அவர்களுடைய இந்த ப்ரொஃபஸர் ஜோசப் அவருடைய கையை வெட்டியவரும் SDBI சார்ந்தவன் தான் என்று அப்பொழுது கைது செய்யப்பட்டது. இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் இப்போ அமலாக்கத்துறையினரார் இவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இவருடைய கைதை எதிர்த்து இங்கே தமிழகத்தில் சில பேர் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன், அதுக்கடுத்து நம்மளுடைய ஜவாஹிருல்லா, இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றிய அரசு அவர்கள் மேலே ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டு கொண்டிருக்கிறது, இது ஒரு ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய ஒரு கட்சி, அதை ஒடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த அறிக்கை கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஏன்னா 97ஆம் வருஷம் கோயம்புத்தூரில் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற பேரில் ஏற்கனவே அவர் வெளிநாட்டு பணத்தில் அவர் அந்த ஃபெரா வயலேஷன் அதற்காக வேண்டி அவர் தண்டனை பெற்றார் நீதிமன்றத்தில். இப்போ அப்புறம் சென்டென்ஸை ஸ்டே பண்ணி வச்சுருக்கார். ஸோ அந்த கேஸ் இப்போ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே அவரை மாதிரி தன்னை மாதிரி இன்னொரு திருடம் மாட்டியாச்சுன்னா துணைக்கு போகிறதுங்கக்கூடியது ஆச்சரியப்படுறதுக்குள்ள விஷயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள பேக்ரவுண்டையும் பார்க்கணும். நீங்கள் அது முடிஞ்ச உடனே 98 குண்டு வச்சான். ஏன்டா 98 குண்டு வச்சேன்னு கேட்டேன். 97 கலவரத்துக்கு நான் பழி வாங்கினேன்னா அப்போ 97 கலவரம் ஏன்டா நடந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி இவர் என்ன அமைப்புலையா இருந்தார்? இவர் ஷிமியில் இருந்தார். ஷிமி என்ன அமைப்பையா? அது பயங்கரவாதத்துக்காக வேண்டி தடை செய்யப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் இவர் என்னையா பண்ணார்? அப்புறம் அவர் பிரஸ்டன் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பித்தார். அது யாருக்குள்ளது? யாருன்னா பிலால் பிலிப்புன்னு ஒருத்தர் தான் அதை இது பண்ணார். யார் அந்த பிலால் பிலிப்பு? பல நாட்டுக்குள்ளே தடை விதிக்கப்பட்டவர். இதுதான் ஜவாஹிருக்குள்ள ஹிஸ்ட்ரி. அப்போ நீங்கள் இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, அப்போ சிமி என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஏன்னா பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது. 98 கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கப்பட்ட உடனே தடை செய்யப்பட்ட அமைப்பு யாரால்? கருணாநிதி அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்லும்மா. அப்போ அந்த அல்லும்மாவோடு இப்போ சம்பந்தப்பட்டிருக்கிறது யார்? இந்த ஜவாஹிர்லால். ஏன்னா அது தொடர்பாக தான் அந்த குண்டு வெடிப்பும் நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு இந்த பாஷா, அந்த குண்டு வெடிப்பின் நாயகன், அவன் செத்து போன உடனே இந்த பயிலும் அம்பிட்டு பேர் அங்கே போயிருக்கு. இவங்க ஆம்புலன்ஸில் தான் பாடியே போயிருக்கு. இப்போ நல்லா கவனிக்கணும். அல்லுமா தடை செய்யப்பட்ட அமைப்பு, PFI தடை செய்யப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் இவர் சம்மந்தப்படாதவரா. ஆனால் இதோடு எல்லாத்துலேயும் அவர் டச்சிங்கில் இருப்பாராம். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி இப்போ SDPI இப்போ அதே மாதிரி தானே. இப்போ SDPI எது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குள்ள அமைப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ப்ரொஃபஸர் ஜோசப் வெட்டுனதில் SDPI-காரர் இருந்தார், ருத்ரேஷை கொண்டு இதில் பண்ணினதில் இருந்தார் என்னெல்லாம் சொல்கிறீங்க. இது விட வேண்டாம். நமக்கு கருணாநிதி அரசுங்கிறேன், நம்ம ஸ்டாலின் அரசு. இவங்க என்ன பண்ணாங்க? RSS சுட்மார்ச்சுக்கு தடை விதித்தோம். ஏன் தடை விதிச்சேன்? இங்கே PFI ஆஃபீஸிலெல்லாம் ரைடு நடந்த உடனே இங்கே கிட்டத்தட்ட எல்லா ஹிந்து அமைப்பினர் வீட்லேயும் வெடிகுண்டு எல்லாம் வீசப்பட்டது. பெட்ரோல் குண்டு. ஆனால் அது பெட்ரோல் குண்டு இல்லை வேற மெட்டீரியல் கலந்தப்பட்டு இருக்கிறதுங்கிறக்கூடியதை நம்ம ஏற்கனவே ஆதாரத்தோடு இந்த டிவியில் சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பலை. அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தடை விதித்த கேஸில் இதே ஸ்டாலின் அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த என்னென்ன வீடுகளெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு தமிழ்நாடு காவல்துறையில் 60% ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனுப்பியிருந்தோம். தமிழ்நாட்டில் உள்ள போலீஸில் 60% போலீஸால் தான் இந்துக்களை இங்கே உயிரோடி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டாலின் அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 60% அதில் குத்துந்த அக்யூஸ்ட் மேக்ஸிமம் SDBI சேர்ந்தவர். அதில் என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் இவங்க போட்டிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் அக்யூஸ்ட்னா மேக்ஸிமம் SDPI அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அக்யூஸ்ட். அப்போ இதிலிருந்து இட் இஸ் அ வெரி கிளியர் ஃபேக்ட். எப்படி அல்லுமாங்கக்கூடிய பேரில் ஒரு அமைப்பு இயங்கியது, சிமி என்ற பெயரில் பயங்கரவாத அமைப்புகள் இயங்கின. ஆனால் நாங்கள் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லி வெளியிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ், ஒரு சோஷியல் ஃபேஸ் அப்படின்னு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு
பணத்தை சப்ளை பண்ணவோ இல்லைன்னா பயங்கரவாதிகளை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு கொடுத்தோ இந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த மாதிரி பல அமைப்புகள் இயங்கின. இன்னைக்கு எஸ்டிபிஐ என்பது என்ன, பிஎஃப்ஐ என்பது தடை செய்யப்பட்டு விட்டது. இப்போ தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐக்கு வேற ஒரு முகமாக இது இயங்குகிறது. அது இட் இஸ் வெரி வெல் எவிடென்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடேவிட் போட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன பல வழக்குகள்லையும் நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் அந்நிய செலாவணி விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ இதில் அந்நிய பணவரவு, சாரி செலாவணி கிடையாது, அந்நிய பணவரவு விஷயத்தில் ஏற்கனவே ஜவஹர்லால் அப்படி தானே கைது செய்யப்பட்டார். ஸோ இந்த அந்நிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் பயங்கரவாத செயல்களை செய்வது என்பது இவர்களுக்கு வாடிக்கையான விஷயம். இன்னைக்கு என்னன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பல இடங்கள்ல இன்னைக்கு எஸ்டிபி ஆஃபீஸில் இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்கு. நாடு முழுக்க, சென்னை உட்பட பல இடங்கள்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இன்னும் விவரங்கள் நிறைய தெரிய வரும். அதனால இப்போ உடனே இப்போ என்னடனா திருமாவளவன் இப்போ வேகமாக சொல்கிறார். அதில் என்ன அந்த டயலாக்னா, விளிம்பு நிலையின் மக்களுக்காக மதத்திற்கு அப்பாற்பட்டு திருமாவளவனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், விளிம்பு நிலை மக்களின் தலைவர் என்று திருமாவளவன் சொல்லக்கூடக்கூடியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அவரைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்குள்ள சிலை எங்க இடத்துல இருக்கக்கூடாதுன்னு துலுக்கம் சொன்ன உடனேயே நம்ம விருதாசலம் வட்டத்தில், பெரியபட்டினத்தில் அந்த சிலையை நாங்கள் மாற்றுகிறோம்னு எழுதி கொடுத்து விளிம்பு நிலைய மக்களுக்கு துரோகம் பண்ணது நீங்கள் தானே. அப்போ நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், எப்பா உனக்கு மதம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் விளிம்பு நிலைய மக்களுக்காக போராடுறோம். அப்போ உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய என் தலைவன் அம்பேத்கர் உங்களுக்கு என்னையா துரோகம் செய்தார் சிலை வடிவில் நின்று? அன்னைக்கு நீ கேட்டியா? அன்னைக்கு கேட்கல இல்லை. அப்போ இதிலிருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இவர் யார் என்றால் விளிம்பு நிலை என்று ஒரு பேனரை பிடித்து கொண்டு பயங்கரவாதத்திற்கு உதவுவதற்கு இந்த பயங்கரவாதிகளால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு அடிமை திருமாவளவன். இப்படி நான் சொல்லு, அவரே சொன்னார், நான் இன்னைக்கு பேனர் கொடுக்காம இருந்தாச்சுன்னா இந்த பட்டியலினம் பேனர் கொடுக்க பலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால தான் நான் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு நான் பேனரை வாடகைக்கு விடுறோம்னு சொன்னவரே அவர் தான். அதனால திமுகவுக்கு ஒரு பக்கம் பேனர் வாடகைக்கு விட்ட மாதிரி இப்போ எஸ்டிபிஐக்கு இன்னொரு பக்கத்தில் பேனர் வாடகைக்கு விடுறாரு. ஸோ அதனால அவர் என்னென்னா, நம்ம பந்தல், லைட் செட்டு, மேடை இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டியலினங்கக்கூடிய பேனரை வாடகைக்கு விடுறவர். ஸோ இன்றைக்கி இந்த அறிக்கையை கொடுக்கணும்னு அந்த முதலாளிகள் சொன்ன உடனே வாடகைக்கு அதுக்கு எதுனா உண்ட கூலியை வாங்கிக்கிட்டு அவர் அறிக்கை விட்டுருக்கார். அப்போ ஒன்று என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதிகளுக்கு கூலிக்காரனாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்க முடியும். அதனால் இது சாதாரண விஷயமாக நாம் பார்க்கல. நம்ம இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பல இடங்களில் இந்த பட்டியலின சமுதாயத்தை வைத்து, இப்போ குறிப்பாக சொல்ல போனால் டொம்பிச்சேரி, தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரியான பல இடங்களில் ஜாதியை வைத்து துலுக்க மதமாற்றங்கள் நடைபெறுகிறது. இதில் ஏற்கனவே நாகை திருவள்ளுவன்னு ஒருத்தர் உதவி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, தமிழ் புலிகள்னு ஒரு அமைப்பு வச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைன்னு ஒரு அமைப்பு வச்சு இவர் உதவி பண்ணுறாரு. அதனால் இவர்கள்லாம் இந்த பட்டியலினத்திற்கானவர்கள் அல்ல, இவங்க எல்லாருமே இந்த பயங்கரவாத அமைப்புக்காக ஆள் சேர்க்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரைடுங்கக்கூடியது காலம் தாழ்ந்து வந்த ரைடாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிஎஃப்ஐ பேன் பண்ண நேரத்திலே நான் ரொம்ப தெளிவாக இதே ஸ்ரீ டிவியில் சொன்னேன், எஸ்டிபிஐ நீங்கள் விட்டு வைத்திருக்கிறது என்பது இந்த மாதிரி கேடர்களை தப்ப வைப்பதற்கு உதவி செய்யும், இதனால் எந்த மாற்றமும் பெரிய அளவில் ஏற்பட்டு விடாது என்று நான் அன்று எச்சரித்தேன். அன்னைக்கு அந்த துரிதமாக அந்த நடவடிக்கையை எடுக்காவிட்டாலும் இன்று அரசாங்கம் செய்திருக்கிறது. இதை தொடர்ந்து எஸ்டிபிஐ அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியான என்னென்ன அமைப்பில் யார் யார் எங்கெங்கெல்லாம் மாறி போயிருக்காங்கக்கூடியதை வச்சு ரொம்ப தெளிவான காணொளி ஒன்றையும் ஸ்ரீ டிவியிலிருந்து நாம் முன்னாடி வெளியிட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க தயவுசெய்து அந்த காணொளியை பார்த்து எமெல்லாம் எந்தெந்த அமைப்பில் எங்கெங்கிருந்தெல்லாம் இருந்தால் போனாங்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கும், தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கள். இந்த தேசத்தை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, உங்களுடன் நாங்கள் துணை நிற்கிறோம் என்று உறுதியளிக்கிறேன்.